இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று இதற்கு முந்தைய காணொளியில் நாம் தியானித்தோம். இந்த காணொளியில் பரிசுத்த ஆவியானவரின் குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு அவசியமாயிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம் தேவன், நமக்குள் வாசமாயிருக்கிற நம்முடைய கர்த்தர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து வேதம் பல்வேறு வசனங்களில் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. நாம் அவருடைய குணாதிசயங்களை நாம் தியானிக்கலாம். அவர் தேற்றரவாளன் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. தேற்றரவாளன் என்பதற்கு பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் கிரேக்க மொழியில். அதற்கு என்ன அர்த்தமாம்? ஒன் கால் டு த சைட் ஆஃப் அனதர் டு ஹெல்ப் என்று சொல்லி அதற்கான அர்த்தம் சொல்லுகிறார்கள். அதற்கான அர்த்தம் என்ன? நமது பக்கத்தில் நமக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பவர் என்பதுதான் அதற்கான அர்த்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் அழுகிறோம், செய்வதறியாது திகைக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியவில்லை. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் குணநலன்கள் நமக்கு புரிகிறதில்லை. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேற்றரவாளன், நமக்கு பக்கத்தில் நமக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பவர். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் முன்பதாக இதை சீஷர்களோடு சொன்னார். ஏனென்று சொன்னார், அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் கலங்கி நின்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் இதை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ரொம்ப அழகாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்ப்பா, நான் போகிறேன்னு வருத்தப்படாதீங்க, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போனேனே ஆனால் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி சீஷர்களோடு சொல்லுகிறார். தேற்றரவாளன் என்பதற்கு நம் பக்கத்தில் நம்மோடு எப்பொழுதும் இருப்பவர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எப்படி சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்ற நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எதற்காக கலங்கி நிற்கிறீர்கள்? எந்த விஷயத்திற்காக கலங்கி நிற்கிறீர்கள்? வேலைக்காகவா? வியாதியா? கடன் பிரச்சனையோ? அன்புக்குரியவர்களே, நம்மை தேற்ற நம்மை ஆற்ற நம் பக்கத்தில் உலகத்தை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அப்படியே நம்மை தேற்ற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவரிடத்தில் நம்முடைய குறைகளை சொல்லுவோம். அவர் நம்மை தேற்றுவார், நம்மை ஆற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் வரும் அத்தனை பிரச்சனைகளையும் அவர் சீர்படுத்துவார், செப்பனிடுவார், நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.